ஏர்போர்ட்ல நடக்கும்போது எங்களை பார்க்கும்போது ஸ்டைலா போறாங்க, ஒரு ஃபேன்சி ஜாப் தான். பட் அதுவும் தாண்டி எங்களுக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஆமா ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ வந்து நாங்க மட்டும் தான் ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சேல்ஸ் கேர்ள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஸ்டாண்ட் பண்றாங்க. அவங்க உட்கார டைம் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும், இல்ல வாஷ்ரூம் போறாங்க, பிரேக் எடுப்பாங்க. மற்றபடி அவங்க ஸ்டாண்டிங் தான். அதே மாதிரி தான் நம்மளுக்கும். இப்போ நம்ம ஒரு 10 மணி நேரம் ஃபிளைட்னா 10 மணி நேரம் நம்ம ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம், ஒரு லாங்கர் டைமுக்கு நாங்கள் ஸ்டாண்ட் பண்றோம். ஹீல்ஸோட நிற்கிறோம், அந்த காட் வேற தள்ளிட்டு போனோம், பிளஸ் நம்ம சிரிச்சுட்டு இதுக்கு போட்டோம். ஒருத்தர் வந்து எனக்கு இது வேணாம், எனக்கு அதுதான் வேணும், அது இல்லை, அது வேற நம்ம சமாளிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங். அதாவது இந்த கேபின் க்ரூ ஜாப் வந்து நிஜமாலே உங்களுக்கு வந்து அது பிடிச்சி உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கணும், அந்த பேஷன் இருக்கணும். பீப்புள்ஸ் பர்சன் சொல்லுவாங்களே, இப்போ சில பேர் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்காது, யார்கிட்ட பழக, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு செட் ஆகாது. கலகலன்னு இருக்கிறவங்க, நல்லா பேசுறவங்க, கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி எந்தூசியாசம் இருக்கும்ல, நான் இது செய்யணும், அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.